அகிலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கடந்த வெள்ளியன்று ஹங்கேரி நாட்டு பிரதமர் விக்டர் ஆர்பன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்தார். ஐரோப்பிய தலைவர்கள் பலர் இந்த அதிகாரப்பூர்வ சந்திப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ரஷ்யாவுக்கு எதிராக போரிட உக்ரைனுக்கு ஆயுதங்கள் உட்பட பல உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கி வரும் நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் எவரும் ரஷ்யாவுக்கு செல்வது இதர ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்யப்படும் துரோகமாகவே கருதப்படுகிறது. ஐரோப்பாவிலேயே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கும் நாடாக ஹங்கேரி கருதப்படுகிறது. மேலும் விக்டர் ஆர்பனை சர்வாதிகாரி என பலரும் வர்ணிக்கின்றனர். இந்த சூழலில் ஜூலை 8-9 தேதிகளில் ரஷ்யாவுக்கு இந்திய பிரதமர் மோடி மேற்கொள்ளும் பயணத்தை மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு பார்க்கின்றன? இதுவரை இந்த விவகாரம் குறித்து எந்த நாடும் வெளிப்படையாக கருத்து கூறவில்லை என்ற போதும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி வியாழக்கிழமை அன்று ரஷ்யாவை போருக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வைக்கும் முயற்சியில் இந்தியாவுடன் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். உக்ரைன் மீது படையெடுத்து இன்று ஐரோப்பாவில் பதற்றமான சூழலை உருவாக்கிய நபராக கருதப்படும் புடினுடன் மோடி நிற்கும் புகைப்படங்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்பது மட்டும் நிச்சயம். 22வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான புடினின் அழைப்பை ஏற்று மோடி ரஷ்யாவுக்கு செல்கிறார் என்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக இரு நாட்டு உறவு ரீதியான சந்திப்புகள் ஏதும் நடைபெறவில்லை. இந்த சந்திப்பின் நிகழ்ச்சி நிரல் குறித்து புதன்கிழமை ஒரு அறிவிப்பை வெளியிட்ட ரஷ்ய அரசு இரு நாட்டு தலைவர்களும் பாரம்பரியமாக நட்பு பாராட்டும் ரஷ்ய இந்திய நாடுகளின் உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் பற்றி விவாதிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்தியா இந்த சந்திப்பு தொடர்பாக அதிகமான தகவல்களை வெளியிடவில்லை. எனினும் இரு நாடுகளுக்கிடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று நம்பப்படுகிறது. இந்த சந்திப்பு மேற்கத்தைய நாடுகளை புருவம் உயர்த்த வைத்துள்ளது. இரு நாடுகளின் நட்பை தாண்டி இந்த சந்திப்பில் ஏதேனும் இருக்கின்றதா? தெற்காசிய அரசியல் ஆய்வுகளில் சிறந்த நிபுணராக கருதப்படும் கிங்ஸ் கல்லூரியின் பேராசிரியர் கிறிஸ்டோபர் ஜாஃபர்லாட் மோடியின் மாஸ்கோ பயணம் புவிசார் அரசியல் பரிமாணங்களை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். ஆயுதங்களுக்காக ரஷ்யாவை சார்ந்திருப்பது மட்டுமன்றி அனைத்து தரப்பு நாடுகளுடன் நட்பை பேணுவதில் இந்தியா ஆர்வம் காட்டுவதால் ரஷ்யாவுடனான தொடர்பை இந்தியா தொடர விரும்புகிறது என்று குறிப்பிட்டார் ஜாஃபர்லாட். சீனாவுடன் ரஷ்யா காட்டும் நெருக்கமும் இந்த பயணத்திற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. மாஸ்கோவுடனான உறவை இந்தியா நல்ல முறையில் வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் சீனாவுடனான ரஷ்யாவின் நல்லுறவுக்கு சவால் விடலாம் என்றும் அவர் மேற்காட்டினார். மோடி கடைசியாக மாஸ்கோவுக்கு 2015ஆம் ஆண்டுதான் பயணித்தார். பிறகு 2019இல் ரஷ்யா சென்ற அவர் விளாடிவோஸ்டோக்கில் நடைபெற்ற பொருளாதார கூட்டத்தில் பங்கேற்றார். புடின் டெல்லிக்கு 2021ஆம் ஆண்டு வருகை புரிந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற SCO மாநாட்டில் மோடியும் புடினும் சந்தித்துக் கொண்டனர். அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய உறவு நாடுகளும் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. மேலும் உலகளவில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த இந்த நாடுகள் முயற்சி செய்து வருகின்ற சூழலில் மோடி மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஏற்கனவே இந்த நாடுகள் ரஷ்யாவுடனான அதிகாரப்பூர்வ சந்திப்புகளை கணிசமாக குறைத்துள்ளன. மோடியின் இந்த பயணத்தை இந்தியா தன்னிச்சையான தேசிய நலன்களை கருத்தில் கொண்ட வெளியுறவு கொள்கை அடிப்படையிலான சந்திப்பு என வர்ணிக்கின்றது. ஆனால் ஏற்கனவே மேற்கத்தைய நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிரான போக்கு நிலவி வருகின்ற சூழலில் மோடியின் மாஸ்கோ பயணம் இந்தியாவின் கூட்டாளியான அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்துமா? அமெரிக்காவின் பால்டிமோரில் அமைந்திருக்கும் த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அப்ளைட் எக்கனாமிக்ஸ் பிரிவில் பேராசிரியராக பணியாற்றி வரும் ஸ்டீவ் ஹாங்கே இந்தியாவுடனான ரஷ்யாவின் உறவு வரலாற்று ரீதியானது என்று குறிப்பிடுகின்றார். ஸ்டீவ் அமெரிக்க முன்னாள் அதிபர் ரீகனின் பொருளாதார ஆலோசகர் குழுவில் பணியாற்றியவர். சோவியத் காலத்தில் இருந்தே நல்ல நட்புடன் விளங்கும் ரஷ்யா உட்பட இந்தியா அனைத்து நாடுகளுடனும் நல்ல உறவை தொடர விரும்புகிறது என்பது மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட அறிக்கையில் வெளிச்சமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1960களிலிருந்து 1980கள் வரை இந்தியாவில் வளர்ந்த யாரும் சோவியத்தின் தாக்கத்திலிருந்து தப்பித்திருக்க முடியாது. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உற்பத்தி ஆலைகளை சோவியத் தான் துவங்கியது. இந்தியாவின் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவியது சோவியத் ஒன்றியம். இந்தியா நெருக்கடிகளை சந்தித்த காலத்தில் சோவியத் ஒன்றியம் இந்தியாவுடன் துணை நின்றது. 1965ஆம் ஆண்டு தாஸ்கெண்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க நட்பு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு
மத்தியஸ்தராக செயல்பட்டது சோவியத் ஒன்றியம். நீங்கள் ரஷ்யாவுக்கு சென்றால் அங்கு பாலிவுட் நடிகர் ராஜ் கபூரை பற்றி மக்கள் பேசுவதை கேட்க முடியும். 2000களில் புடின் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போது இரு நாட்டினரும் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற பெயரின் கீழ் பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் பொருளாதார துறைகளில் ஒப்பந்தமிட்டனர். S-400 ஏவுகணை பாதுகாப்பு திட்டம், எரிசக்தி தொடர்பான திட்டங்கள் இவ்விரு நாட்டின் உறவுகளுக்கான சமீபத்திய எடுத்துக்காட்டுகள். மாறிவரும் உலக அரசியலுக்கு மத்தியில் இந்த இரு நாடுகளும் தங்களின் நட்பை ஆழப்படுத்திக் கொள்ள எடுக்கும் முயற்சிகளையே இவை சுட்டிக்காட்டுகின்றன. வலதுசாரி கருத்தியலாளரான முனைவர் சுவ்ரோகமல் தத்தா இது குறித்து பேசுகையில், இரு நாட்டு உறவும் தற்போது உச்சத்தில் உள்ளது என்கிறார். மோடியின் பயணம் மாறிவரும் புவிசார் அரசியல் தளத்தில் மாற்றங்களையும் புதிய உறவுகளையும் கொண்டு வரும் என்கின்றார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தி வரும் சட்டத்துக்கு புறம்பான போரை எதிர்த்து வலுவான ஜனநாயக நாடான இந்தியா கண்டனம் ஏதும் தெரிவிக்கவில்லை என்று மேற்கு உலகினர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் நடுநிலைத்தன்மை ரஷ்யாவின் சார்பு நிலையாக பலமுறை புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் ரஷ்யா குறித்த விவகாரங்களில் மேற்கத்தைய ஊடகங்கள் நடுநிலைத்தன்மையை இழந்து விடுவதாக இந்தியா கருதுகின்றது. எந்த சூழலிலும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்கும் என்ற மேற்கத்தைய நாடுகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறப் போவதில்லை. இந்தியாவுக்கு அதன் தேச நலன் மட்டுமே முக்கியமானது என்கிறார் முனைவர் தத்தா. இருப்பினும் இந்திய ரஷ்யா உறவுகள் குறித்தும் உக்ரைன் மீதான போரை இந்தியா கண்டிக்கவில்லை என்பது குறித்தும் மேற்கத்தைய நாடுகள் கவலை கொண்டுள்ளன. இந்தியாவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரஷ்யாவை ஓரங்கட்டும் முயற்சிகளை சிக்கலாக்குவதாக கருதுகின்றனர். இந்தியா ரஷ்யாவுடன் தொடர்ந்து நட்பு பாராட்டுவது, வர்த்தகம் மற்றும் இராணுவ ரீதியான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, ரஷ்யாவின் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வற்புறுத்தும் வகையில் சர்வதேச அளவில் அழுத்தம் தருவதற்கான பிரச்சாரங்களை குறைத்து மதிப்பிடுவது போன்றவை மேற்கத்தைய நாடுகளை கவலை அடைய வைத்துள்ளது. இந்தியா ரஷ்யாவிலிருந்து அதிக அளவு எரிசக்தியை இறக்குமதி செய்கிறது. ஆனால் மேற்கத்தைய நாடுகள் ரஷ்யாவின் எரிசக்தி ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை இந்தியா மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன. இது ஒரு சிக்கலான விவகாரம் என்பது இந்தியாவுக்கு நன்றாக தெரியும். மூலோபாய நலன் மற்றும் எரிசக்தி பாதுகாப்புக்கு இடையே ஒரு சமநிலையை உருவாக்க தன்னுடைய திறனை நம்பியுள்ள அதே வேளையில் இந்தியா பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளையும் ஊக்குவிக்கின்றது. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்க தொடங்கிய பின் இந்தியா ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்த கச்சா பொருட்களின் மதிப்பானது 13% அதிகரித்துள்ளது என்று கச்சா பொருட்கள் இறக்குமதி தொடர்பாக இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் CREA வெளியிட்ட மதிப்பாய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2023-2024 ஆண்டுகளில் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் சுமார் 5.3 லட்சம் கோடி இந்திய ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஆனால் இதில் இந்தியாவின் பங்கானது வெறும் 33,400 கோடி இந்திய ரூபாயாகும். உக்ரைன் மீதான போருக்கு பின் ரஷ்யா தற்போது பணக்கார நாடாகவே மாறியுள்ளது. அந்த நாட்டின் கச்சா பொருட்களை இறக்குமதி செய்த சீனாவும் இந்தியாவும் இதில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக மேற்கத்தைய ஊடகங்கள் பரவலாக செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீதான போருக்கு தேவையான நிதியை தடுத்து நிறுத்தும் வகையில் மேற்கத்தைய நாடுகள் விதித்த பொருளாதார தடை பயனளிக்கவில்லையா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாஷிங்டனில் நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் இதற்கு வலுவான மறுப்பை பதிவு செய்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பொருளாதார தடை இருந்த போதும் இந்தியாவை காட்டிலும் மேற்கத்தைய நாடுகள் தான் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா பொருட்களை இறக்குமதி செய்துள்ளன என்று குறிப்பிட்டார். நீங்கள் ரஷ்யாவின் எரிசக்தி ஏற்றுமதியை பற்றி பேச வேண்டுமெனில் முதலில் ஐரோப்பிய நாடுகளை கவனியுங்கள். எரிசக்தி பாதுகாப்பின் தேவையை கருதி நாங்கள் எரிசக்தி இறக்குமதி செய்கிறோம். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் ஒரு நாள் மதியம் இறக்குமதி செய்யும் கச்சா பொருட்களின் மதிப்பு இந்திய இறக்குமதிகளின் 1 மாத இறக்குமதி மதிப்பை விட அதிகம். இதனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார தடை பயனளிக்காது என்று கருதும் எண்ணற்ற அமெரிக்க நிபுணர்களில் பேராசிரியர் ஸ்டீவும் ஒருவர். பொருளாதார தடை, வர்த்தகத்தில் இடையூறு போன்றவற்றை நான் எதிர்த்தேன். கொள்கை மற்றும் நடைமுறையில் எந்த இலக்கை கருத்தில் கொண்டு பொருளாதார தடை விதிக்கப்பட்டதோ அந்த இலக்கு அடையப்படவில்லை. எனவே இந்தியாவின் கருத்து தான் என்னுடைய கருத்து என்கிறார். பேராசிரியர் ஜாபர்லாட் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றார். மேற்கில் உள்ள பலரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கின்றனர். பொருளாதார தடைகள் செயல்படாததற்கு காரணம் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான். குறிப்பாக இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகள் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு உதவியாக இருந்தன. இந்த நடைமுறை சர்ச்சைக்குரிய ஒன்றாக என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார். தற்போது சாத்தியமானதாக தோன்றும் ஒரு அரசியல் நிகழ்வு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபர் ஆவது. அது நடந்தால் என்ன நடக்கும்?
பிரான்ஸ் நாட்டு ஆராய்ச்சியாளர் ஒருவர் இந்தியாவை எச்சரிக்கிறார். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்துமே மாறும். உக்ரைன் மீதான ரஷ்ய போர் முதல் அனைத்திலிருந்தும் புடின் தப்பித்து விடுவார். ஆனால் இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்? இமயமலை பிராந்திய ஒருமைப்பாட்டு விவகாரத்தில் இந்தியாவுக்கு பாதகமான முடிவை சீனா எடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு கிரைமியாவை தன்னோடு இணைத்துக் கொண்டது. உக்ரைன் மீது போர் தொடுத்தது போன்ற நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளால் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் பொருளாதார தடை மற்றும் அரசியல் சார் பின்னடைவுகளை ஏற்படுத்த வகை செய்தது. ஆனால் சீனா, இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவை எப்போதும் போல் வலுவாக பேணி வந்தது ரஷ்யா. இது மேற்கத்திய நாடுகளின் நடவடிக்கைகளின் தாக்கங்களை குறைக்க உதவியது. மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ரஷ்யாவின் தலைநகருக்கு செல்வது ரஷ்யா அல்லது புடின் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான சமிச்சைகள் இல்லை என்கிறார் பேராசிரியர் ஸ்டீவ். மோடியும் புடினும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்வது நல்லது. அரசியல் உறவுகள் இப்படித்தான் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். பேராசிரியர் ஜாஃபர் புடின் சர்வாதிகார அரசுகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக குறிப்பிடுகிறார். சர்வாதிகார ஆட்சியாளர்களிடமிருந்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை. மாஸ்கோ ஆப்பிரிக்க சர்வாதிகார நாடுகள், சீனா, ஈரான் போன்ற நாடுகளுடன் நெருங்கிய உறவில் நீடிப்பது இதற்கு ஒரு உதாரணம். ஹங்கேரி மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து மாஸ்கோவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் நாடு. அந்த ஒன்றியத்தில் சுதந்திரமற்ற நாடு அது. ஆனால் இந்தியா என்று கேள்வி எழுப்பினார் அவர். ஜனநாயகத்தை நிராகரிப்பது போன்ற செயல்பாடுகளில் ஒருமித்த தொடர்புகளை கொண்டிருப்பதால் கூட இந்தியா ரஷ்யாவுடனான உறவை நீட்டிக்கலாம். மேலும் மேற்கத்தைய நாடுகளுக்கு எதிரான உலகத்தின் தெற்கில் இருக்கும் நாடுகளின் தலைவராகவும் அதன் ஆதிக்கத்தை நிரூபிக்க இந்தியா மேற்கொள்ளும் முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, ஹங்கேரி, சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது அமெரிக்கா விதித்த பொருளாதார ஒப்பந்தம் தோல்வியடைந்ததற்கு காரணம் என்று பலரும் நம்புகின்றனர். மேலும் இந்த நாடுகளின் ஒத்துழைப்பு உக்ரைனில் போரை நீட்டிப்பதோடு உலக அதிகார மட்டங்களை மாற்றி அமைக்கின்றது. மோடியின் ரஷ்ய பயணமும் புடினுக்கு பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலம் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.